அஸ்ஸலாமு அலைக்கும். ஸ்கூல் லீவு விட்டாச்சு. ஸ்கூல் லீவுக்கு எங்கே போகலான்னு சொல்லிட்டு தான் பிளான் போட்டு எங்கே போனோன்னா, காரைக்குடி கிட்ட இருக்க சருகனிங்கிற ஊருக்கு தான் கிளம்புனோம். அங்கே யார் இருக்காங்கன்னா, தங்கச்சி ஹஸ்பண்டும் அங்கே இருக்காங்க. அதுக்கு தான் மச்சான் வந்து காலையிலே வந்து எங்களை வந்து அழைக்கிறதுக்காக வந்திருந்தாங்க. அவங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அதோட எங்களையுமே அங்கே கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தாங்க. நாங்கள் வந்து கடையில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ குட்டீஸ் தான் 2 பேர் இறங்கி வந்துட்டு இருந்தாங்க. இறங்கி வந்தோடனே அவங்க கடையை வந்து ஏன்னா அவங்களுக்கு வந்து டைம் இல்லை, நைட் வந்து கிளினிக்கு போகணும், ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், சீக்கிரம் போகணுன்னு சொன்னதுனால அவங்க காரை வீட்டுக்கு வந்த கையோடையே நாங்கள் கிளம்பிட்டு கடையில் வந்து வெயிட் பண்ணோம். எதுக்குன்னா என் தம்பிக்கு வந்து கடையில் வியாபாரமாக இருந்துச்சு, அவனால் வர முடியலன்னு சொல்லிட்டு அவனுக்காக ரெடிமேட் கடையில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்குள்ளே எங்கள் தங்கச்சி பொண்ணு வந்து கடையே ரவுண்ட் அடிச்சுட்டு ஒவ்வொரு இதாக எடுத்து பார்த்துட்டு இருந்தாங்க. இதுலேருந்து அது எடுக்கிறதும் அதுலேருந்து இது எடுக்கிறதும் அவங்களுக்கு ஒரே குசி மூடாகவே இருந்தது. வந்து கொஞ்சம் நேரத்துலேயே வந்து கையில் ஒரு பொம்பளை பிள்ளைனாலே கையில் வந்து தொடப்பத்தையும் இதை எடுத்து க்ளீன் பண்ண ஆரம்பித்தாங்க. அதோட வந்து சின்ன பசங்க பேச்சுமே அழகாக இருக்கும். கடை பொண்ணுங்களும் அந்த பொண்ணுக்கிட்ட வந்து ஒவ்வொரு கொஸ்டினாக கேட்டுட்டு இருந்தாங்க. அவளுமே வந்து சொல்ல தெரியாமல் க்யூட்டாக வந்து பேசிகிட்டு இருந்தா. அதுவுமே பிள்ளைங்க பார்த்து ரசிச்சிட்டு இருந்தாங்க. அதோட தம்பியுமே வந்துட்டாங்க. மச்சான் வேறு டைம் ஆகுது, சீக்கிரம் வர சொல்லுங்கள் மச்சி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. தம்பி எதுக்கு லேட்டாக வந்தாங்கன்னா, ஆட்டுக்கால் வந்து சுரண்ட கொடுத்துருந்தோம். அது டிலே ஆகிடுச்சு. ஏன்னா மச்சானுக்கு வந்து ஆட்டுக்கால் பிடிக்கும். அதுக்காக அத்தா காலையிலே வந்து 2 ஆட்டோட கால் சொல்லி சுரண்ட கொடுத்துட்டாங்க போல். அது சுரண்டி கொடுக்கறதுக்கு டைம் ஆயிடுச்சு. அதோட அவருமே வாங்கிட்டு வந்துட்டு பிள்ளைங்களையும் கொஞ்சிட்டு அதோட அவங்களுமே கிளம்பிட்டாங்க. அதோட எங்களுக்கும் டைம் ஆச்சுன்னு சொல்லிவிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். இப்போ டைரெக்டாக நம்ம எங்கே போகிறோன்னா, புதுக்கோட்டை வழியாக தான் நம்ம வந்து காரைக்குடிக்குமே போகணும். அதோட வந்து எல்லாருமே ஒன்றா கிளம்பியாச்சு. நானும் அம்மா என் பசங்க 2 பேர் தான். வேறு வீட்டில் எல்லாம் வேறு யாரும் அவங்களாம் சென்னைக்கு போயிட்டாங்கனால நாங்கள் வந்து காரைக்குடி சைடு கிளம்பிட்டோம். காரைக்குடி போகிற வழியிலே புதுக்கோட்டை ஊர் வந்தாலே நம்மளுக்கு வந்து ஃபேமஸ்ன்னு பார்த்திங்கன்னா முந்திரி தோப்பு தான் வரும். அங்கே வந்து நிறையா அந்த சைடு ஃபுல்லாகவே வந்து முந்திரி வந்து ஃப்ரெஷ்ஷாகவே ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. மச்சானுமே ஃப்ரெஷ்ஷாக வாங்கி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். அவங்க இந்த சைடு வந்தால் எப்போவுமே முந்திரி வாங்காமல் வரமாட்டாங்க. உடனே நிப்பாட்டி நாங்களுமே ரேட்டு கேட்டுகிட்டு இருந்தோம். அங்கே வந்து கால் வாங்கினா 250 ரூபா, 1 கேஜாக வாங்கினா 900 ரூபா அந்த மாதிரி தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க. சரி 1 கேஜி கொடுத்துருங்கன்னு சொல்லிவிட்டு 1 கேஜி பாக்கெட்டு வாங்கிட்டு காயில் வந்து எக்ஸ்ட்ராவே ஒன்று வாங்கிக்கிட்டோம். ஏன்னா காரில் போகும்போது சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. நம்ம ஆன்லைனில் கடையில் வாங்கினாலுமே அந்த டேஸ்ட் இருக்காது. இவங்கள்ட்ட வந்து டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும், நல்லா வறுத்த ஸ்மெல்லோடு இருக்கும். வாங்கிட்டு அதோட கிளம்பியாச்சு. ஏன்னா அவங்களுக்கு இருக்க டைம் போகுது, சீக்கிரம் போகணுன்னு சொல்லி தான் அவங்க வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதோட வந்து கையில் எல்லாருமே ஆள் கொஞ்சம் கொஞ்சம் வச்சு காரைக்குடி வர வரைக்கும் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதுக்கு இடையில வந்து ஃப்ரெண்டு சைடு வந்து அண்ணனுக்கு தங்கச்சிக்கும் சண்டை வந்துருச்சு. எனக்கு ஒரு பாக்கெட் ஃபுல்லாக கொடுங்க அப்படின்ட்டு சொல்லி 2 பேருமே ஆகிலும் 2 பேருமே சண்டை போட்டுகிட்டு இருந்தாங்க. அதோட மச்சான் வந்து வாங்கி அவங்க மடியில் அவங்களுக்கு வந்து பசங்க அழுகுறதே பிடிக்காது. டக்குன்னு பிள்ளை என்கிட்ட கொடுன்னு சொல்லிவிட்டு அவங்க மடியில் வச்சுட்டு ட்ரைவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க கொஞ்சம் நேரத்துக்கு. அப்போ தான் கொஞ்சம் நேரம் அழுவையே நிப்பாட்டினான். போய் கொஞ்சம் நேரத்தில் எங்களுக்கு வந்து நாங்கள் போயிட்டு இருந்தோம். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து ஒரு காரில் வந்து ஃபாரின்லேருந்து திருச்சிலேருந்து ஏர்போர்ட்லேருந்து கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தாங்க. நான் கூட எங்கள் மச்சான் சொல்லிட்டு இருந்தேன், இந்த மாதிரி தான் நானும் என் ஹஸ்பண்ட் வந்தோன்னே கூட்டிகிட்டு போகணும் மச்சான், அந்த காரை பார்த்தோன்னே எனக்கு அந்த ஞாபகம் தான் வருதுன்னு சொல்லிவிட்டு அவங்கள்ட்ட ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டே போனால் அப்போ கூட மச்சான் வந்து கலாய்ச்சிக்கிட்டே வந்தாங்க. இன்ஷால்லா அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்தாங்க. அதோட காரைக்குடிக்குமே ரீச் ஆகிட்டோம். போனோடனே மதியான டைம் ஒரு 2:30 இருக்கும். ஏதாவது சாப்பிட்டு போயிடலாம், ஏன்னா இதுக்கு மேலே போனால் சாப்பாடு அங்கேயுமே கிடைக்காது. சருகனிங்கிறது ஒரு சின்ன ஊர் தான், அதனால் நம்ம இங்கேயே சாப்பிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு கார்மெண்ட் வந்து கேக்ஸ் அண்ட் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் இருக்கும். அங்கே வந்து பீஸா பர்கர் அந்த மாதிரி தான் இருக்கும். நாங்கள் வந்து ஃபுட் ஐட்டமுக்கு மீல்ஸ் அந்த மாதிரி ஐட்டம் அந்த ஷாப் போல் மச்சான் வந்து இந்த மாதிரி ஷாப்புக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அங்கே வந்து கிறிஸ்மஸ் வேறையா, என்ட்ரன்ஸ்லேயே வந்து கிறிஸ்மஸ் அந்த இதெல்லாம் ஃபுல்லாக டெக்கரேஷன் வச்சுருந்தாங்க. கேக்ஸுமே நிறையாவே இருந்தது. அன்றைக்கி கிறிஸ்மஸ் வேறு கொஞ்சம் க்ரௌடாகவும் இருந்தது. எங்களுக்கு வந்து ஸ்பேஸே இல்லை. அப்புறம் உள்ளார ஏசி ஹாலில் போய் உட்காருங்க, அங்கே வந்து யாருமே இல்லை, நாங்கள் தான் ஃபஸ்ட்டு போனோம், ஃப்ரீயாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களாம் அங்கே போய் உட்காந்தாங்க. இவங்க வந்து சின்னவங்க வந்து தூங்கிட்டாங்க. அவங்கள மடியில் வச்சுக்கிட்டே உட்காந்துருந்தோம். கொஞ்சம் க்ளீன் பண்ணி தரேன்னு சொல்லி வெயிட் பண்ண சொன்னாங்க. அதனால் என்ட்ரன்ஸ்லேயே வந்து நாங்கள் சேரில் ப்ளே வச்சுட்டு அப்படியே உட்காந்துருந்தோம். அதோட எங்களுக்கு க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு நாங்கள் போய் உள்ளாரமே உட்காந்துட்டோம். நல்ல வேலை எங்களுக்கு ஒரு சைடு சேர் போட்டிருந்தாலும் ஒரு சைடு வந்து சோஃபா மாதிரி போட்டிருந்தாங்க. பாப்பாவும் தூங்கிட்டு இருந்தாலும் அவளையுமே அதில் வந்து போட்டுட்டு அவங்க நல்லா ஹாயாக படுத்து நல்ல மாதிரியாக தூங்கினாங்க. ஏன்னா பசங்க பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தூங்கினா தான் கொஞ்சம் ஃப்ரெஷ் மைண்டாக இருப்பாங்க. நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கிட்டு இருந்தோம். மெனு கார்டு ஆர்டர் பண்ணலான்னு சொல்லிட்டு மெனு கார்டு பார்த்துட்டு இருக்கும்போது இந்த அம்மா எந்திரிச்சிட்டு கார்டை என்கிட்ட கொடுங்க நான் பார்க்குறேன்னு சொல்லி அவங்க அம்மா கிட்டேருந்து வாங்கி அவங்க ஒவ்வொன்றா வாங்கி இது வேணும் அது வேணும்னு வந்து அவங்க சூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் சொன்னது எல்லாமே வந்துருச்சு. நாங்கள் வந்து ஒயிட் பாஸ்தா தான் சொல்லியிருந்தோம், நல்லா க்ரீமாக சீஸியாக. அதுக்கப்புறம் வந்து பர்கர் எல்லாருமே ஆளுக்கு ஒரு பர்கர் சொல்லியிருந்தோம்.
அங்கே வந்து டேஸ்ட்டெல்லாம் சொல்லவே வேணாம். காரைக்குடியாக இருந்தால் கண்டிப்பாக அந்த ஷாப்போட டேஸ்ட் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு உங்களுக்கே நல்லாவே தெரியும். நிறையா சீஸ், எக்கச்சக்கமான சீஸ்லாம் போட்டு அப்படியே எடுக்கும் போதே ஒரே சீஸாக தான் இருந்தது. டேஸ்ட்டுமே நான் கூட மச்சான் சொன்னேன், அவ்வளோலாம் சாப்பிட மாட்டேன், ஒரு வாய் வேணால் ஒரு டேபிள் ஸ்பூன் வச்சுக்கிறேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் மச்சான் சொன்னாங்க, இல்லை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் மச்சி, நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. சீரியஸாக சொல்கிறேன், டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் பீஸாவுமே வந்திருந்தது. பீஸாவில் வந்து சிக்கன் வந்து KFC சிக்கன் மாதிரி வச்சுருந்தாங்க. அதுவுமே டேஸ்ட்லாம் சொல்லவே வேணாம், அட்டகாசமாக நல்லா இருந்தது. எல்லாமே நல்லா இருந்துச்சு. நாங்களாம் இவ்வளோ சாப்பிட்ற ஆளே கிடையாது, ஷேர் பண்ணி தான் சாப்பிடுவோம். ஆனால் வந்து நாங்கள் இவ்வளோ சாப்பிட்டதே பெரிய இதுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து கிரில்லில் வந்து பட்டர் மாதிரி சொல்லியிருந்தோம், அதுவுமே டேஸ்ட்டு பயங்கரமாக நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு வழியாக வந்து அன்றைக்கி வந்து ஓவர்லோடு, எல்லாமே வந்து ஹெவியான ஃபுட்டாக சாப்பிட திணற சாப்பிட்டோம். ஒரு வழியாக எல்லாமே சாப்பிட்டோம், முடிச்சாச்சு. சீரியஸாக வந்து சிக்கனில் வந்து என்னென்னா கொஞ்சம் ஸ்பைசஸ் இல்லை, அது ஒன்று தான் மைனஸ். மற்றபடி நல்லா சாஃப்டாக பட்டரில், நாங்கள் கிரில் சிக்கன் கேட்டதுனால பட்டரில் டிப் பண்ணி நல்லா சாஃப்டாகவும் இருந்தது. இதுக்கிடையில் என் பையன் அங்கேருந்து இங்கே வந்து, அம்மா நீ ஒரு வாய் வாங்கிக்கன்னு சொல்லி எங்களுக்கு வேறு ஊட்டி வேறு விட்றாங்க. நீங்கள் சாப்பிட்டாலே போதும்னு சொல்லிவிட்டு ஒரு வழியாக சாப்பிட்டுட்டு, பெரிய மனுஷன் தான் எழுந்துச்சு எங்களுக்கு ஹேண்ட் வாஷ் பண்ணணும்னு சொல்லிவிட்டு அவங்கள தான் கூட்டிகிட்டு போனோம். எல்லாம் போகிறது எல்லாம் பெரிய வீட்டில் உள்ள குட்டீஸ் தான். எல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு போயிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணாங்க. இவங்க என்னை தூக்கி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு கையை வந்து அங்கே ஒரு எப்போவுமே வந்து பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டில் வந்து கை காய வைக்கிறதுக்கு ஒரு மிஷின் மாதிரி இருக்கும், அதில் போட்டு பசங்க எல்லாருமே வந்து கையெல்லாம் காய வச்சுட்டு அதோட வந்து நாங்கள் டேபிளுக்கு வந்து உட்காந்துட்டோம். இதுக்கப்புறம் பில்லு வர வரைக்கும் நமக்கு டைம் இருக்கே, நம்ம சும்மா இருக்கலாமான்னு சொல்லிவிட்டு இந்த அம்மா வந்து ஒவ்வொரு நோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே என்ன நல்லா இருக்கா, அங்கே என்ன அந்த செடிங்கெல்லாம் போயிட்டு நோண்டிகிட்டு இருந்தாங்க. அதுக்கு இடையில வந்து நாங்கள் மொஜிட்டோ ஆர்டர் பண்ணோம், அதுவுமே வந்துருச்சு. அது லாஸ்ட்டாக தான் வந்தது. அதை பில் பே பண்ணிவிட்டு அதையுமே குடிச்சிட்டு ஒரு வழியாக வந்து காருக்கு கிளம்பிடலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து ஷாப் போட்டு வெளியே வந்துட்டோம். வந்துட்டு அதோட வந்து காரைக்குடியிலேருந்து வந்து சருகனி வந்து ஒரு 30 கிலோமீட்டர் இருக்கும், 20 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும் போல். அங்கேருந்து நாங்கள் வந்து கிளம்பி சருகனி ஊருக்குமே வந்தாச்சு. அங்கே வந்து ஃபுல்லாக வந்து கிறிஸ்டின் தான் இருப்பாங்க. நல்லா இருந்துச்சு ஏரியா, நல்லா அமைதியாக நல்லா இருந்தது. எங்கள் மச்சான் வீட்டுக்கிட்டேயே வந்து ரைட் சைடு வந்து சர்ச்சுமே பெரிய சர்ச் ஒன்று இருந்தது. அவங்க கீழே எப்படின்னா ஒரு கீழே வந்து அவங்களுக்கு கிளினிக்காக யூஸ் பண்ணிவிட்டு மேலே தான் அவங்க வந்து வீடாக வச்சுருந்தாங்க. அவர் கிளினிக் தான், சருகனியாக தான் கண்டிப்பாக எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும். கீழே வந்து ஒரு கிச்சனும் ஒரு ஹாலும் தான் இருக்கும். ஹால் ஃபுல்லாகவே கிளினிக்காக வச்சுட்டு ஹாலில் கிச்சனை வந்து லேபு மெடிசன் இந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். மேலே வந்து 2 ரூமும் ஒரு கிச்சன் இருக்கும். நல்ல வீடு வந்து பெரிய வீடு, நல்லாவும் இருக்கும். ஒரு வழியாக வந்து நாங்கள் வீட்டுக்குமே ரீச் ஆகிட்டு என்ன போனோடனே கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்கும், அதை மட்டும் ஏன்னா மச்சா மட்டும் தான் இருப்பாங்க, தங்கச்சியுமே லீவ் விட்டால் மட்டும்தான் வந்து சருகனிக்குமே வரும். வந்தோடனே ஒரே சவுண்டாக இருந்தது. என்ன சவுண்டுன்னு பார்த்தா வீட்டு ஜன்னல்கிட்டே பெரிய வேப்ப மரம் இருந்தது. அந்த வேப்ப மரத்தில் அந்த 6 o'clock வந்து சிட்டுக்குருவி இந்த மாதிரி குருவிலாம் வந்து அடையும் போது ஒரே கிளியுமே இருந்தது, நல்லா சவுண்டு போட்டுக்கிட்டு நல்லா இருந்துச்சு. அந்த குருவியோட சவுண்டு கேட்கும்போது மைண்டுக்குமே ஒரு பீஸாக அமைதியாக இருந்தது. அதுக்கப்புறம் வெளியே ஒரு 7 மணி போல் வெளியே வந்து பார்த்தா கிறிஸ்மஸில் அன்றைக்கி சர்ச்சு ஃபுல்லாக டெக்கரேஷன் பண்ணிவிட்டு கிரவுண்ட்லேயுமே வந்து டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சுட்டு பசங்க எல்லாமே வந்து வாலிபால் விளாண்டுட்டு இருந்தாங்க. இந்த ஊரில் ப்ளஸ்ன்னு பார்த்தா அங்கே பசங்கள்லாம் ஃபோன்லாம் அதிகமாக பார்க்கல, எனி டைம் பார்த்தா கிரவுண்டில் த்ரோ பால், வாலிபால் இந்த மாதிரி தான் விளாண்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா இப்போ உள்ள ஜென்ரேஷன் வந்து பசங்களுக்குலாம் வந்து ஃபோனு தான் மெயின், எதையுமே வந்து விளாடுறது கொள்ளதெல்லாம் இப்போ 4 பேர் இருந்தாலுமே 4 பேர் கையிலையும் ஃபோனை வச்சுட்டு தான் வந்து உட்காடுறாங்க. ஆனால் இந்த ஊரில் அப்படி இல்லை, சின்ன பசங்கள்லேருந்து பெரிய பசங்க வரைக்கும் ஒன்று உட்காந்து பேசுகிறாங்க, அப்படி இல்லாட்டி விளாண்டுட்டு இருக்காங்க. இங்கே வந்து 25லேருந்து ஜனவரி 1 வரைக்குமே நிறைய ப்ரோக்ராம்ஸும் இருக்குது. கண்டிப்பாக என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து நாங்கள் என்ன பண்ணோம், அங்கே என்னென்ன ப்ரோக்ராம் நடந்துச்சு, எப்படி அந்த ஊர்லாம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.